ஹாய் ரமேஷ், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. எங்க ஹரிஷ், என்னோட ஆப்ரேட்டர் எப்பவும் கம்ப்ளைண்ட் பண்றாரு, இன்ஜெக்ட் பிரிண்டர்ல பிரிண்ட் சரியாவே இல்லைன்னு. இப்போ பிரிண்டர் வேற பிரேக் டவுன்ல இருக்கு. இதுக்கு ஏன் கவலைப்படுற ரமேஷ்? நீ கம்பெனிக்காரன் கூப்பிட்டு நீ சரி பண்ணலாமே. அட, போன மாசமே சர்வீஸ் பண்ண வந்திருக்கணும், ஆனா இன்னும் வரல. மிஷின் இப்போ பிரேக் டவுன் வேற ஆயிடுச்சு. பிரிண்ட் பண்ணாதனால என்னால எதையும் டிஸ்பேட்ச் கூட பண்ண முடியல. நீ கேஜிகே மிஷின் தானே யூஸ் பண்ற, உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லையா? கேஜிகே ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸை கரெக்டாக செஞ்சிடுறாங்க. அதனால எனக்கு எந்த பிரேக் டவுன் பிரச்சனையும் வரதே இல்லையே. சரி, கேஜிகே அப்படி என்ன வித்தியாசமா செய்யறாங்க? அவங்க மிஷினில் எப்பெல்லாம் சர்வீஸ் செய்யணுங்கிறதுக்கான அலர்ட் மிஷின்லேயே வரும். அது அவங்க எஸ்எம்எஸ் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சரி, அதனால நமக்கு என்ன லாபம்? இரு சொல்கிறேன். உலகம் முழுவதும் கேஜிகே மிஷின் வேலை செய்யுது. ஜப்பான்லேருந்து ஜமைக்கா வரைக்கும், இங்கே நம்ம இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பனி, வெயில், வெப்பம், புழுதி, ஈரப்பதம் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வேலை செய்கிற மாதிரி மிஷினை செட் பண்ணுவாங்க. இந்த எஸ்எம்எஸ் மூலமாக கரெக்டான டைமில் தரமான சர்வீஸ் செய்யவும் பிரேக் டவுன் இல்லாமையும் பார்த்துக்கிறாங்க. எஸ்எம்எஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல. நம்ம கார், ஏசி எல்லாம் சர்வீஸுக்கு கூப்பிடுற மாதிரி இந்த மிஷினுக்கும் கூப்பிடணுமா என்ன? இல்லை, அது ஜாப்பனீஸ் தரம். அவங்க குவாலிட்டியில் எப்பவும் குறைஞ்சதில்லை. வருமுன் காக்கிறது தான் அவங்க தரம். வருமுன் காக்கிறது தான் சரி, ஆனால் இது நடக்குமா? ஏன் நடக்காது? ஆனால் அதுக்கு நீ அதை பார்க்கணும். கண்ணால் பார்த்தாதான் அதை நீ நம்புவ. சீயிங் இஸ் பிலீவிங். சரி, எஸ்எம்எஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் சொல்ல. நான் சொன்ன மாதிரி நமக்கு வானிலை பிரச்சனை, வெயில், பனி மாதிரி பிரச்சனை இருக்கு. முக்கியமா மிஷின் ஆப்ரேட்டர் வேற மாறிட்டே இருக்காங்க. இத்தனைக்கும் நடுப்புற மிஷின் வேலை செய்யுங்கிறது ஒரு சேலஞ்சா தான் இருக்கு, இல்லையா? ஆமா, ஆனா எப்படி சரியான நேரத்துல சர்வீஸ் செய்யலைன்னா மிஷின் பிரேக் டவுன் ஆகாதா? ஆனா கேஜிக்கு மிஷின்லயே ஒரு ட்ரிகர் வரும், எப்போ அடுத்த சர்வீஸ் பண்ணணும்னு. அதை தான் அவங்க எஸ்எம்எஸ்ன்னு சொல்றாங்க. அதுல எந்த கஸ்டமருக்கு எப்ப சர்வீஸ் செய்யணுங்கிற ரெக்கார்டை அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அவங்க ஹெச்ஓல இருந்து சர்வீஸ் டீமுக்கு அந்த அலர்ட்டையும் கொடுத்துடுறாங்க. சரியான நேரத்துல சர்வீஸ் செய்ய தவறிட்டா என்ன ஆகும்? பிரிண்டர் வேலை செய்யாது. சர்வீஸ் செஞ்சா மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணலாம். இது ஒரு அருமையான ஃபீச்சர் தான். ஆனா ஏன் மிஷினை அப்போ அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்களா? இல்லை, அவங்க ஏன் ஓ மிஷினை கண்ட்ரோல் பண்ணணும்? மிஷின் நல்ல கண்டிஷனில் பார்த்துக்கிறது தானே அவங்க வேலையே. உன் மிஷினை மட்டும் இல்லை, உன் ப்ரொடக்ஷனும் நிற்காம அவங்க பார்த்துப்பாங்க. என் மிஷினை அப்போ ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? இல்லை ரமேஷ், இந்த எஸ்எம்எஸ் மூலமாக சரியான டைமுக்கு வந்து சர்வீஸ் செய்கிறாங்க. இப்போ உனக்கு இருக்கிற இந்த பிரேக் டவுன் பிரச்சனை கூட இருக்காது. அவங்க மிஷினோட தரத்தை கருத்தில் வச்சுக்கிட்டு இதை வடிவமைச்சிருக்காங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த சர்வீஸ் செஞ்சாலே போதுமானது. சரி, ஏன் ப்ரொடக்ஷனுக்கு நான் ஏன் அடுத்தவங்களை நம்பி இருக்கணும்? இப்போ பாரு, சர்வீஸ் நம்பி தானே நீ இருக்க. உன் ப்ரொடக்ஷன் வேற நின்று போச்சு. அவங்களுக்காக நீ காத்துட்டு இருக்க இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோ, இங்க நீ அவங்கள நம்பி இல்லை, அவங்க தான் உன்னை நம்பி இருக்காங்க. உன் வெற்றி தான் அவங்க வெற்றியும். உன்னோட ப்ரொடக்ஷன் நிற்காம அவங்க பார்த்துப்பாங்க. நீயும் அவங்கள்ட்ட இங்கு மேக்கப் வாங்குவ. இப்போ சொல்லு, யாரை நம்பி இருக்கா? நீ அவங்களையா இல்லை அவங்க உன்னையா? ஆமா ஹரிஷ், அவங்க தான் என்ன நம்பி இருக்காங்க. பாரு, இப்போ புரியுதா உனக்கு? இப்ப எனக்கு புரியுது ஹரிஷ். இந்த எஸ்எம்எஸ் என் மிஷினை நிறுத்த இல்லை, என் ப்ரொடக்ஷன் நிற்காம பார்த்துக்கவும் என் லாபத்தை பெருக்கவும் தான். மிஷினை இன்ஸ்டால் பண்ண அப்புறம் வேலை செய்கிற விதம் இல்லை தட்பவெட்ப சூழ்நிலை காரணமாக கூட மிஷினில் செட்டிங்ஸ்லாம் மாறலாம். அது மட்டும் இல்லை, ஆப்ரேட்டர் மிஷினை எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து கூட ப்ராப்ளம் வரலாம். அதாலையும் என் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகுது. இந்த எஸ்எம்எஸ் மூலமாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை சரியான சர்வீஸ் கிடைக்கும். அவங்க சர்வீஸ் இன்ஜினியர் வரும்போது 40 விதமான விஷயங்களை அவங்க செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மிஷினில் எர்த்திங், யூபிஎஸ் சரியாக இருக்கா, ஸ்டெபிளைசர் மற்றும் சத்தம்லாம் கரெக்டாக வருதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க செக் பண்ணுவாங்க. அப்போ மிஷினை பற்றி நான் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு. ஆரம்பத்தில் எனக்குமே அது சரியாக புரியல தான். இப்போ உனக்கு நான் சொல்ல முடிஞ்சதுக்கு காரணமே அவங்க மிஷினையும்
எஸ்எம்எஸ்ஸையும் நல்லா புரிஞ்சதுனால தான். நீயும் அவங்க மிஷினை யூஸ் பண்ணி பாரு, உனக்கும் அது புரியும். ஓ, அப்ப நான் அவங்களுக்கு இப்பவே கால் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்.